ஜிகேமணி காலையில ஒரு பதில் ஒன்று என்னதுங்க? 2 பேருக்கும் உதவி சொன்னாருன்னா நான் பதவி விலகிறேன், பதவி விலக தயார்னு சொல்லியிருக்கேன் சார். இந்த கருத்திலிருந்து நான் மாறுபடுறேன். என்ன காரணம், பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த கூட்டணியிலே சேலம் மேற்கு தொகுதியை எனக்கும் பெண்ணாகரம் தொகுதியை தலைவர் கௌரவ தலைவர் அண்ணன் ஜிகேமணி அவர்களுக்கும் பெற்றுத்தந்தார். பெற்றுத்தந்து வந்து ஓட்டு கேட்டார். மேற்கு தொகுதி மக்கள் எனக்கு 21,500 வாக்கு வித்தியாசத்திலும், அதே மாதிரி அவருக்கும் பெண்ணாகரம் தொகுதி மக்கள் 21,300 வாக்கு வித்தியாசத்திலும் எங்களை வெற்றி பெற செய்தார்கள். எதுக்காக? 5 ஆண்டுகள் அவர்களுடைய முழுமையான ஊழியனாக இருந்து செயலாற்ற வேண்டும் என்பதற்காக எங்களை தேர்ந்தெடுத்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஐயாவோட இப்ப ஐயா அவர்களோடு அண்ணன் அன்புமணி அவர்கள் இணைய வேண்டும் என்பதிலே மாற்றுக்கிறது யாருக்கும் இல்லை. நாங்க என்ன சொன்னோம், வானா வானா வானான்னு தானே கூப்பிட்டோம். அவர் தான் வரமாட்டேங்கிறாரு. பெற்றெடுத்த தந்தை, கட்சியினுடைய தலைவர், நிறுவனர், அவர் அழைப்பே ஏற்காதவர். நானும் அண்ணன் ஜிகேமணி அண்ணனும் பதவி விலகிறதுனால சேருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. அது பதவி நீ விலகுன்னு ஐயா சொன்னா விலகும். ஐயா கூப்பிட்டு அருள் நீ ராஜினாமா பண்ணா ராஜினாமா பண்ணுவேன். அதை தவிர நான் வேற எதுவும் இந்த பதவி விலகிறதுக்கு எனக்கு மாற்று கருத்து உண்டு. என்ன காரணம், மக்கள் எனக்கு 1,06,500 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்க என்ன பதில் சொல்லிட்டோம். அதனால இதுல இந்த கருத்துக்கு எனக்கு உடன்பாடு இல்ல. அவர் சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்கள் மீது குற்றச்சாட்டை நிரூபிச்சாதான் சொன்னார். அதான் சொல்லிருக்காரு, எங்கள் மீது குற்றச்சாட்டை நிரூபிச்சா என்ன குற்றம் பண்ணார் அவரு? ஐயா அவர்களே ஒரு தலைவர் என்று, உத்தம தலைவர் என்று கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலம் அவரோடு 40 வருஷம் ஐயாவோடு அவர் பயணித்தது குற்றமா? தியாகச்சமரன் ஜிகேமணி அவர்கள் பயணித்தது குற்றமா? சொல்லுங்க. அவர் என்ன குற்றம் பண்ணாரு? எந்த குற்றம் பண்ணல. அவர் எப்படி குற்றவாளி ஆக முடியும்? சார், தேர்தல் ஆணையம் மிக விரைவில் நல்ல முடிவை தருவார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியை நிறுவியவர் மருத்துவர் ஐயா, அதனுடைய தலைவர் மருத்துவர் ஐயா. 28/5/2025 அன்புமணி அவர்களுடைய பதவிக்காலம் நிறைவுற்றது. 29ஆம் தேதி மீண்டும் அந்த சொல்லிட்டு 29ஆம் தேதி நடந்த நிர்வாக குழுவிலே மருத்துவர் ஐயா அவர்களை, ஏன்னா அந்த பதவி வேக்கண்ட் ஆகி போச்சு, வேக்கண்டா தலைவர் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக 29ஆம் தேதி தலைவராக மருத்துவர் ஐயா அவர்களை நிர்வாக குழு தேர்ந்தெடுத்தது. அதற்கு பிறகு நிர்வாகிகளுடைய நியமனத்தை நம்முடைய பிரவாஸ் மண்டபத்தில் நடந்த செயற்குழு கூட்டம் அங்கீகரித்தது. மாநில பொதுக்குழு, சங்கமித்ரா திருமண மண்டபத்தில் நடந்த மாநில பொதுக்குழுவும் அதை அங்கீகாரம் செய்தது. அனைத்து அதிகாரமும் மருத்துவர் ஐயாவுக்கு கொடுத்துருச்சு. தலைவராக மருத்துவர் ஐயா அவர்களும், பொதுச் செயலாளராக தம்பி முரளிசங்கர் அவர்களும், பொருளாளராக அன்புக்குரிய அண்ணன் மன்சூர் அவர்களும், இணை பொதுச் செயலாளராக என்னையும் நியமிச்சாச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுதான் செல்லும். அது 12ஆம் தேதி நடக்கிற ஒரு ஆர்ப்பாட்டம். அவர்கள் நினைச்சது அது பிசுபிசுத்து போயிடும், ஒன்னும் வராதுன்னு நினைச்சாங்க. இன்றைக்கு மக்கள் மத்தியில் ஏற்பாடு, முயல் ஆமை அந்த போட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐயா ஆமை மாதிரி வேலையை ஆரம்பிச்சாரு, ஆனா வெற்றிக்கோடை தொட போறோம். முயல் மாதிரி ஓடுறவங்க தூங்கி வழிறாங்க. உறுதியாக மருத்துவர் ஐயா தைலாபுரம் தான் ஜெயிக்கும், மருத்துவர் ஐயா தான் வெற்றி பெறுவார். இன்னொன்னுங்க, ஏங்க நான் கேட்கறேன், அத நீ சொன்னீங்கல்ல, அத அந்த கூட்டத்தை பிசுபிசுக்கு வைக்கிறதுக்காக தான் அவங்க என்னென்னமோ டிராமா பண்றாங்க. எதுவுமே நடக்காது. அது உண்மையே இல்லை. ஏங்க இப்ப அந்த மாதிரி கட்சி ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? எங்களுக்கு அவங்கதான் பண்ணது. கட்சி ஆரம்பிச்சது ஐயா, பண்ண வேண்டிய கட்சி பாட்டாளி கட்சி ஆரம்பிச்சது ஐயா, அவருடைய தலைவர் ஐயா, அனைத்து அதிகாரமும் அவர்கிட்ட தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவர் பேர்ல யாங்க கட்சி ஆரம்பிக்க? இன்னொன்னு தயவு செஞ்சு மன்றாடி கேட்கிறேன், திமுக அதிமுக 2 கட்சியும் போட்டி போட்டுக்கிட்டு இந்த எஸ்ஐஆர்ல வாக்காளர்களை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய தொகுதியில் ஒரு பூத்துக்கும் குழு அமைச்சு, சேலம் மேற்கு தொகுதியில் 300 பூத்துக்கும் 3,00,000
3,08,956 ஓட்டுக்கும் குழு அமைச்சு நம்மளோட பாட்டாளி முயற்சி சார்போம் நாங்களும் எங்களுடைய குழுவும் போயிட்டு இருக்காங்க. அது ரொம்ப கஷ்டமான வேலை. நான் தயவு செஞ்சு என்ன சொல்றேன், ஐயா கூட போட்டி போடுறதையும் நம்ம கட்சிக்குள்ளேயே கட்சிக்காரனை போட்டி போடுறதும் அடிக்கிறது வெட்டுறது குத்துறதெல்லாம் விட்டுவிட்டு அந்த வேலையை பாருங்க, ஆக்கப்பூர்வமா அந்த வேலையை பாருங்க. ஆனா ஐயாவை ஜெயிக்க முடியாது. 12ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் முடியுது. 30ஆம் தேதி நடக்கிற சேலம் மாவட்டம் ஆத்தூரிலே நடக்கிற பொதுக்குழுவிலே மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவிப்பார். பொதுக்குழுவிலே அறிவிப்பார், கூட்டணி அறிவிப்பார், மாநில பொதுக்குழுவை. அது வருஷம் போடுறது உங்களுக்கு தெரியும். 21 வருஷமும் இருக்கிற ஆண்டை விடை கொடுப்போம், வருகிற ஆண்டை வரவேற்போம். இப்ப 2025க்கு விடை கொடுப்போம், 2026 வரவேற்போம். அந்த பொதுக்குழு கூட்டம் நம்முடைய ஆத்தூர் அம்மம்பாளையத்தில் கொங்கு திருமண மண்டபத்தில் நடக்க இருக்கிறது. மிக பிரம்மாண்டமாக நடக்கும்.